என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நீதிமொழிகளின் புத்தகத்தில் 28வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில், வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழ்கிறார்கள். கர்த்தருடைய ஆவியான இந்த வசனத்தின் முதல் பகுதியில் எப்படி எழுதி வைத்திருக்கிறார் என்பதை கவனித்து பாருங்கள். வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் யாரை புகழ்ந்து தள்ள ஆரம்பிக்கிறார்கள்? துன்மார்க்கர்களை புகழ்ந்து தள்ள ஆரம்பிக்கிறார்கள். பாருங்கள், இதெல்லாம் நம்ம நடைமுறையில் நம்ம பார்க்குறோம் இல்லையா? லஞ்சம் வாங்கி வாங்கி ஒரு பெரிய அதிகாரியாக மாறியிருப்பான், அல்லது பல கொலை குற்றங்களை செய்து அரசியலில் ஒரு பெரிய ஒரு நிலைக்கு வந்திருப்பான். ஆனால் தங்களுடைய சுய ஆதாயத்திற்காக அவர்களை அழைத்து அவர்களை துதிபாடுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? இவைகளெல்லாம் ஒரு காலகட்டத்திலே கர்த்தரை அறியாத ஜனங்களுக்குள்ளாகத்தான் நடைபெற்று கொண்டிருந்தது. ஆனால் இப்பொழுதோ கர்த்தரை நன்றாய் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற ஊழியக்காரர்கள் கூட தங்களுடைய ஆவிக்குரிய கூட்டங்களில் இப்படிப்பட்ட கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்கள் வழியாய் உயர் பதவியை அடைந்தவர்களை அழைத்து தங்கள் சுய லாபத்திற்காக அவர்களை புகழ்ந்து தள்ளுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? அதை தான் கர்த்தருடைய ஆவியான இந்த இடத்துல சுட்டி காட்டுகிறார். வேத பிரமாணத்தை விட்டு அவங்க விலகி போயிருக்கிறாங்க. அதனால தான் துன்மார்க்கர்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க? புகழ்ந்து பேசி கொண்டிருக்கிறாங்க. பாருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற அருமையான ஊழியக்காரர்களே, ஊழியக்காரிகளே, சபை கூடி வருதலில் நீங்கள் கர்த்தருக்கென்று ஆராதிக்கிற இடத்திலே இவர்கள் கர்த்தருக்கு பிரியமற்ற வகையில்தான் இந்த உயர் பதவி வந்து அடைந்தார்கள் என்று சொல்லி நன்றாய் தெரிந்தும், இவர்கள் துன்மார்க்கமான வாழ்க்கையை வாழுகிறவர்கள் என்று சொல்லி தெரிந்தும், இப்படிப்பட்ட தவறான வழிமுறையில்தான் அவர்கள் இந்த பதவி வந்து அடைந்தார்கள் என்பது நன்றாய் தெரிந்திருந்தும் உங்கள் சுய லாபத்திற்காக அவர்களையெல்லாம் கொண்டு வந்து அமர வைத்து கொண்டிருக்கிறீர்களா என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைபடுகிறார். அப்படி என்று சொன்னால் நீங்கள் வேத பிரமாணத்தை விட்டு விலகி போய் விட்டீர்கள் என்று சொல்லி கர்த்தர் உங்களோடு கூட இடைபடுகிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் திரும்புங்கள். துன்மார்க்கர்களை புகழ்வதை விட்டுவிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்த ஆரம்பியுங்கள். அப்படி தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் ஊழியத்திலும் கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.